அனைவருக்கும் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் நேற்றுக்கு காரைக்குடிக்கு போயிருந்தாப்புல. போன இடத்துல என்னெல்லாம் பேசியிருக்கார் அப்படின்றதெல்லாம் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். என்ன பேசியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பேசவே இல்லை. நம்ம வழக்கமாக விஜய் என்னெல்லாம் பேசியிருக்காருன்றத ஒரு காணொலியில் பார்ப்போம், அப்புறம் தற்குறிகளையெல்லாம் ஒரு காணொலியில் பார்ப்போம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா விஜய் எதுவுமே பேசலை, வந்துட்டு அப்படியே திருப்பி கிளம்பி போயிட்டார். எதுக்கு வரணும், என்னத்துக்கு அப்படின்றது புரிய மாட்டேங்குது. காரைக்குடிக்கு வர்றதுக்கு தாமதமானதுனால வந்துட்டு அப்படியே திருப்பி போயிட்டாருங்க. விஜய்க்கு அனுமதி கொடுக்கப்பட்ட நேரத்தை தாண்டி வந்திருக்காப்புல. எங்கேயுமே டைமுக்கு போகிறது கிடையாது, எப்போ பார்த்தாலும் லேட்டாக போகிறது. லேட்டாக போயிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாப்புல. உடனே அணில் குஞ்சுகள்லாம் ஜனநாயகத்தை எப்படி மதிக்கிறார் பாருங்க எங்கள் தளபதி அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய இந்த லட்சணம் ஏன் கரூரில் இல்லை? கரூரில் மட்டும் ஏன் காவல்துறையினர் அவ்வளோ சொல்லியும் அந்த கூட்டத்துக்குள்ளே கொண்டு போய் வண்டியை விட்டு கொண்டான்? இதெல்லாம் அங்கே பண்ணியிருக்கணும்ல. என்னதான் விஜய் எதுவுமே பேசலைனாலும் நமக்கு தரமான கண்டென்ட் இருக்குங்க. அதனால கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை. வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்க. முதல்ல விஜய் போகிறப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றதுலேருந்து முடிவு வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துருவோம். முதல்ல விஜய் வாகனத்தில் போயிட்டுருக்கார். ஹைவேல போயிட்டுருக்கிறப்போ என்னடா இந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கலையே அப்படின்னு பார்த்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்துருவோம் வாங்க. அடியோ அடி, என்னமா அடிடா, ஐயோ 2 பேர் அடி டாஸ் வேற லெவலில் விழுந்து செதறானுங்க, உருள்றானுங்க ரோட்லையே. பின்னாடி வாகனங்கள்லாம் ஏறிச்சா என்னன்னு தெரியல, எலும்பு ஏதாவது மிஞ்சிச்சான்னு தெரியல. அடி ஆனா தரமான அடிங்க, தரமான அடிங்க, அவ்வளோதாங்க சொல்ல முடியும். இவனுங்க உசுரோட இருந்தானுங்கன்னா ஏதாவது நமக்கு அப்டேட் தெரிய வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன், ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னாலும் எதனாலும் அப்டேட் பண்ணுறேன், பொறுமையாக இருப்போம். அடுத்ததா விஜயோடைய பிரச்சார வாகனத்தை பிடிச்சிக்கிட்டே தொங்கிக்கிட்டு போன தொண்டர்களை அந்த வாகனத்துக்கு மேலே இருந்த இந்த பவுன்சர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க பூட்ஸ் காலால் ஒரே மிதிச்சு தள்ளியிருக்காங்க. அந்த காணொலியையும் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்படி தான் மிதிக்கணும், மிதித்து தள்ளணும் அவனுங்களை. யாப்பா டே செம, கொஞ்சம் கூட சுயமரியாதையே இல்லாமல் ஒட்டிக்கிட்டே இருக்கானுங்க பாருங்கள். இப்படி தான் தன்னுடைய ரசிகர்களை ட்ரீட் பண்ணுறாருன்றது கூட புரிஞ்சிக்க முடியாமல் என்ன இது இப்படி மிதிக்கிறாங்களே, இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு கிளம்பி போயிருக்கணும்ல. ஆனால் பாருங்கள் அங்கேயே நிற்கிறானுங்க அப்படியே தொங்கிக்கிட்டு. அவனுங்களும் மிதித்து தள்ளுறானுங்க, மிதியையும் வாங்கிட்டு இருக்கானுங்க. ஜேசிபி வாகனங்களுக்கெல்லாம் டாட்டா காட்டிட்டு போகிறார் தளபதி. சுத்தமாக கூட்டமே இல்லைங்க பாருங்க, சுத்தமாக கூட்டமே இல்லை, யாருமே இல்லை ரோட்டில். காரைக்குடியில் காற்று வாங்குது, யாருமே மதிக்கலை, ஊருக்குள்ளேயுமே யாரும் மதிக்கலை. சுத்தமாக சொல்லி முடிஞ்சிச்சு விஜய்க்கு. அடுத்தது விஜய் மேலே ஏதோ மர்ம பொருட்களை எல்லாம் தூக்கி எறிகிறானுங்க அணில் குஞ்சுகள். அதையெல்லாம் தடுக்கிறாங்க, பேட்டிங் பண்ணுறாங்க. பவுன்சர்ஸ் ஏதோ கையில் ஏதோ பொருள் வச்சிருக்காங்க, சூட் கேஸ் மாதிரி, அதை வச்சு பேட்டிங் பண்ணலாம் அடிச்சு விளையாடுறாங்க. வேற லெவல் ஃபன்லாம் நடந்திருக்கு பாருங்க. அவன் குடும்பக்காரா போயிடும். அம்மா அம்மா இந்த 5வது வாரம் அழிஞ்சு போண்டா, பேசிக்கிட்டு வாயில அறிவீங்களா, அளவாடா இருக்கே வேணாம். தன்னுடைய சொந்த ரசிகர்களுக்கு பயந்து போய் வண்டிக்குள்ளே போயிட்டார். ஐயோ வெளியே இருந்தாக்க நம்மளை ஏதாவது போட்டு அடின்னு அடிச்சு போடுவானுங்க, உள்ளே போயிடுவான்ட்டு. ஏதோ ஒரு மர்ம பொருள் விஜயோடைய தலையை தாக்கிக்கிட்டு போதுங்க. அந்த காணொலியும் பாருங்க. சொந்த ரசிகர்கள்கிட்டயே பாதுகாப்பு இல்லை விஜயாளர் அவர்களுக்கு, திருவாளர் விஜய் அவர்களுக்கு. அப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா சைக்கிள்லாம் ஓட்டி இருக்காருங்க. காரைக்குடிக்கு போய் சைக்கிள்லாம் ஓட்டி அப்புறம் தடுமாறி போதையில் ஒட்டின்னு விழுந்து வேற லெவல் ஃபன்லாம் நடந்திருக்கு. இங்கே பாருங்க, விஜய் பாதுகாப்புக்கு வர்றாரு. எனக்கு காவல்துறை பாதுகாப்பு தரலன்னு ஒப்பாரி வைக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, தன்னுடைய ரசிகர்கள் கிட்ட இருந்து தான் தனக்கு பாதுகாப்பு வேணும். வேற யாரும் எதுவும் பண்ண போறது கிடையாது. இவரை நிக்க கூட முடியல, அடிச்சு பிடிச்சி தள்ளுறானுங்க இந்த அணில் குஞ்சுகள்லாம். அப்படியே அடிச்சு பிடிச்சி தள்ளுறானுங்க. இன்னொருத்த என்னடா மாலையை போட்டு அந்த மாலையாலேயே அவர் இழுத்து விடுறாங்க கீழே சைக்கிள்ல இருந்து. இந்த காணொலியை பாருங்க, சைக்கிளில் வந்துகிட்டு இருக்காரா, அங்கே ஒருத்தன் மாலையை தூக்கி போடுறான் பாருங்க, அப்படியே போட்டான் பாருங்க, போட்டு ஒரே இழு. அண்ணன் தடுமாறிட்டாப்புல. ஐயோ டே, அந்த மாலை போட்ட பையனை தூக்கி அந்த ஆளை போட்டானுங்க. விஜய் மட்டும் தடுமாறின இடத்துல லைட்டாக கீழே விழுந்திருந்தாருன்னா ஏறியே மிதிச்சிருப்பானுங்க மொத்தமாக. அப்போ தெரிஞ்சிருக்கும் விஜய்க்கு ஸ்டாம்பீடு எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இந்த தற்கொலைகளுக்கு மத்தியில் மட்டும் கீழே விழுந்திருந்தாருன்னா சட்னி தான், தக்காளி சட்னி வந்திருக்கும் அழகா. அதெல்லாம் சரி, இவர் எதுக்கு சைக்கிளில் போகிறாரு இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில்? எப்பவும் காரில் தானே போவார், என்ன இது சைக்கிள்லாம் போகிறாரு? வாக்கு கேட்கறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? அடுத்ததா விஜய் காருக்குள்ள இருக்கிறப்போ பத்திரிகையாளர்கள் மைக்கெல்லாம் கொண்டு போய் நீட்டுறாங்க. அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறார் அப்படின்றத பாருங்க. வட்டாமே டுர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே
ஏற்றி விட்டுட்டாரு கிளாஸை. செக்கிங் சொன்னா செக்கிங் நார்மல் செக்கிங் தானா? நார்மல் செக்கிங்கா? நார்மல் செக்கிங் தானா? ஏப்பா ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க சொன்னா உடனே சொன்ன இடத்துக்கு சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. அந்த விண்டோவை அவரே ஏற்றி விட்டுக்கிட்டு ஏதோ காது கேட்காத மாதிரி நடிக்கிறாப்புல. ஓகே ஓகே அப்படின்னு பதில் சொல்ல துப்பு இல்லை, பதில் சொல்ல முடியாது, வாய் திறக்காது அங்கே மட்டும். ஆனால் மேடலே மேடன்ற பாருங்க, பஸ்ஸுக்கு மேலே ஏறி நின்று தீய சக்தி திமுக அப்படி இப்படி இப்படி அப்படின்னு கத்த மட்டும் தான் தெரியும். ஏன்னா அதெல்லாம் ஸ்கிரிப்ட், இதெல்லாம் ஸ்கிரிப்ட் இல்லாமல் தான் பேசணும். அங்கே கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதெல்லாம் தெரியாதே தளபதிக்கு, எப்படி பேசுவார்? காரைக்குடியில் கூடி இருக்கிற கூட்டத்தை பாருங்க, சுத்தமாக கூட்டமே இல்லை. மொத்தமே என்ன ஒரு 400 பேர் நிற்பானுங்களா? ஒருத்தனே இல்லை பாருங்க. தூத்துக்குடியில் ஏன் கூட்டம் கூட்டிச்சுன்னா அங்கே 300 ரூபாயும் சாம்பார் சாதமும் கொடுத்து கூட்டத்தை கூட்டியிருக்கானுங்க. 300 ரூபா சாம்பார் சாதம் இல்லைன்னா கூட்டம் கொடுத்தா பாருங்க, இவனுங்களுக்கு சுத்தமாக கூடல. இதுதான் ரியாலிட்டி. இவனுங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் மெசேஜ் பண்ணி திரண்டிருங்கள் வாருங்கள் உறவுகளே அப்படின்ட்டு வாய்ஸ் மெசேஜ் போடுறது, அப்புறம் 300 ரூபா சாம்பார் சாதம் இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கூட்டமே கூடாது. இவனுங்க ஏற்கனவே இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் இந்த வேலையெல்லாம் பார்த்தா தான் நடக்கும். ஏன்னா இன்னொன்று என்ன தோணுதுன்னா, இந்த ஜனநாயகன் படம் வேற இப்போ லீக் ஆகிருக்கு பாருங்க, இந்த அணில் குஞ்சுகளுக்கு விஜய் மேலே இருக்கக்கூடிய அன்பால் அதை பார்க்க போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அதனால தான் காரைக்குடியில் ஒருத்தனையும் காணும்னு நினைக்கிறேன். காரைக்குடியுடைய வேட்பாளரை அந்த வாகனத்துக்கு மேலே விஜயோடைய அந்த அரிய வாகனம் இருக்கு பாருங்க, அதுக்கு மேலே அவரை ஏற்றி வாக்கு கேட்குற மாதிரி ஏதோ செஞ்சிருக்காரு. காரைக்குடி வேட்பாளர் எப்படி விஜயோடைய வாகனத்துக்கு மேலே ஏறுறான்றத பாருங்க. ஒரு வேட்பாளரே ஜாம்பி மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அப்படியே பாருங்க, டே விஜய் ஹாய் காட்டுறாரா எல்லாருக்கும், வேட்பாளர் எங்கன்னு தேடுவீங்க. அங்கே ஒரு இடத்துல சைட்ல இருந்து முளைக்கிறாரு பாருங்க, அப்படியே ஏறி மேலே வராப்புல. வண்டிக்குள்ளோடுத்தி வர முடியாது போல இருக்கு, வண்டிக்குள்ள கேட்டை திறக்க மாட்டாங்க போல. திறந்தா உள்ள இருக்கக்கூடிய அரிய வகை பொருட்கள் நபர்கள் இதெல்லாம் அவர் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திறக்காமலே அவரை வந்து சைடு வழியா மேலே ஏற்றி விடுறாங்க. ஜாம்பி மாதிரி அவரும் மேலே ஏறி வராரு. அப்படியே வந்து அங்கே அதுக்கு பிறகுதான் மேலே நிற்கிறாப்புல. வேட்பாளரே இந்த லட்சணத்தில் இருந்தா தொண்டை எந்த லட்சணத்தில் இருப்பான்? மர்ம பொருட்களை எல்லாம் தூக்கி தூக்கி எரிய தான் செய்வான். சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போறப்போ மாலையை தூக்கி கழுத்துல போட்டு பிடிச்சி இழுத்து கீழே உள்ள வைப்பான். எல்லாம் பண்ணுவானுங்க தான். அனுபவிக்கட்டும் விஜய், அவருக்கு அதுதானே வேணும், அவருக்கு அதுதான் பிடிக்கும், கிரேஸ். அதுக்கு பேர் மாஸ். அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா அனுபவிக்கிட்டு பக்கா மாஸ். யோசிச்சு பாருங்க, விஜய் வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போய், மதுரையிலேருந்து காரைக்குடிக்கு போய், காரைக்குடியில் சைக்கிளில் ஒரு 5 நிமிஷம் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு அப்புறம் காரைக்குடியிலேருந்து திருச்சிக்கு போயிட்டு இருக்காப்புல. ஒன்றுமே பேசலை, எதுவுமே பேசலை. இப்படி ஒரு கிறுக்குத்தனமான வித்தியாசமான ஒரு விதமான சோம்பேறித்தனமான ஒரு கட்சியையோ தலைவனையோ நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம்? பார்த்ததே இல்லைங்க. காரைக்குடிக்கு விஜய் சென்றிருந்த போது இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அடுத்தடுத்து விஜய் போகிற இடங்கள்ல என்னெல்லாம் நடக்குதுன்றதையெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தது கடலூருக்கு போகிறாப்புல போல இருக்கு. அதுக்கு பிறகு கன்னியாகுமரின்னு கேள்விப்பட்டேன், என்னன்னு தெரியல. அடுத்தடுத்த ஊர்கள்லையாவது பேசுகிறாரா, என்ன பேசுகிறாரு, என்ன ஆயாது எல்லாம் பார்ப்போம். இந்த காரைக்குடிக்கு விஜய் போனப்போ இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்தது அது இது எல்லாத்தையும் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவன் குடும்பக்காரா போயிடும். அம்மா அம்மா இந்த 5